Hi friends, welcome to Trending Tamizha. நம்ம இன்னைக்கு வாயில வச்சதும் கரையக்கூடிய மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் வெறும் 3 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ண போறோம். முக்கியமா கடையில பேக்கரியில கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்ல சர்க்கரை அளக்குறீங்களோ அதே கப்ல மற்ற எல்லா இன்கிரிடியன்ட்டுமே அளந்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை, 1 கப் அளவு கடலை மாவு, நல்ல நைஸான கடலை மாவாக இருக்கணும். 1 கப் அளவு நெய் உருக்கிட்டு அதுக்கப்புறமா அளந்துக்கோங்க. அப்போ தான் நெய் வந்து கரெக்டான ரேஷியோ கிடைக்கும். ஸோ இது மூணுமே ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வந்து அந்த கடலை மாவு சூடு ஏறினா போதும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ கடலை மாவை நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துட்டேன். கலர் அந்த அளவு சேஞ்ச் ஆகலை, ஆனால் கடலை மாவில் சூடு ஏறி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜலிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா கையில் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு சன்னி வச்சுட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கல்ல. இப்போ ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யில் பாதி கப் அளவு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு நெய் எடுத்துருக்கோம்ல, அதில் பாதி கப் அளவு மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முங்குறது அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான ரேஷியோவில் சொல்லணுன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது தானாக கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா கொதிச்சுட்டு நல்லா வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இடையிடையில செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்படி நீங்கள் 2 விரலில் இழுத்து விடும்போது அப்படியே உடையுதில்ல அந்த கம்பி, இது கரெக்டான ரேஷியோ. இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நெய்யில் கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளந்துட்டே இருங்க. இதில் இப்போ சேர்த்துருக்க கடலை மாவு நல்லா கெட்டி ஆகிட்டு வரணும். அந்தளவு கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும். இடையிடையில் நம்ம ஏற்கனவே மீதம் வச்சுருக்கோம்ல நெய், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே கலந்துட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்ததுக்கும் இப்போக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ரொம்பவே கெட்டி ஆகிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துக்கோங்க. அந்த நெய்யை ஃபுல்லுமே அந்த மைசூர் பாக்கு சூப்பராக உறிஞ்சும். ஸோ அந்தளவு உறிஞ்சிறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் மீதமுள்ள நெய்யை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா கெட்டியாயிருச்சு. இதில் மீதி இருக்க எல்லா நெய்யையுமே நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வரும், அது வரைக்கும் நல்லா இதை கலந்துக்கிறணும். அதாவது கடாயில் ஒட்டாமல் வரும், அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே அந்த மிக்சர் நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டுக்கிட்டு வருது பார்த்தீங்கல்ல, இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட் இல்லைன்னா ட்ரேயில் கொட்டிடணும். பாருங்கள், நான் ஏற்கனவே நெய் தடவி ரெடியாக வச்சுருந்தேன், அதனால் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போது இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது போல் கவுத்திட்டு டேப் பண்ணிங்கன்னா அது அழகாக வெளியில் வந்துடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு பட்டர் ஷீட் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நார்மலாக நெய் தடவின பிளேட்லேயே கூட ஊற்றலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டான கலரில் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்கல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ட்ரெண்டிங் தமிழாவை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.